கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 278வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாய் என்பதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து முழுசாய் நீங்கள் பாருங்கள். 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு இல்லை 1 செகண்ட் பார்த்துட்டு தள்ளிட்டு உலகப்பிரமான வீடியோக்களை பார்க்காதீர்கள். அது சாத்தான் செய்யக்கூடிய காரியம். சத்தியங்கள் கிடைக்காத இந்த உலகத்திலே சத்தியத்தை பேசாமல் இருக்கிற போதகர்கள் மத்தியிலே என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர்களை ஏற்படுத்துகிற தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, அநேகருக்கு அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். சரி, நாம் சத்தியத்துக்குள் கடந்து சொல்வோம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய் என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார், தேவ ஆவியானவர் என்ன பேசிக்கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்ரீலாலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். யாரு? அனனியா காணியாட்சியை விற்கிறாரு. தன் மனைவியாகிய சப்ரீலாலும் காணியாட்சியை விற்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. தன் மனைவி அறிய, 2ஆம் வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து, தன் மனைவி அறிய கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆனா இதுக்கு முன்பாக அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பாக இந்த அனனியா தன் கிரியத்தை வித்து, தன் நிலத்தை வித்து, தன் சொத்தை வித்து, ஒரு உதாரணமா சொல்கிறேன் உங்ககிட்ட, ஒரு உதாரணமா 1 கோடி ரூபாய் வித்தாங்கன்னு நினைச்சிங்களேன். இன்னைக்கு இருக்கிற பைசா 1 கோடி ரூபாய் வித்தாங்கன்னு நினைச்சிங்களேன். உடனே இந்த அனனியா என்ன பண்றான்னு கேட்டாக்கா, மனைவி கிட்ட போய் சொல்றான், இந்த பார் சப்ரீலாலே 1 கோடி ரூபாய் வித்தன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பேதுரு போய் சொல்றத 50 லட்சம் தான் நம்ம வித்தோன்னு நம்ம போய் சொல்லணும். நான் ஒரு பாதத்தில் போய் வைக்க போறேன், புரிஞ்சுதா? அதனால நீ 50 லட்சம் தான் எங்க வீட்டுக்காரர் வித்தாரு அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு அனனியா பேசுறார் தன் மனைவி கிட்ட. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் பேசிக்கல, இவரு ஒன்று சொல்ல, அப்புறம் அவங்க மனைவி போகும்போது அவங்க மனைவி ஒன்று சொல்ல, அது கொஞ்சம் பிரச்சனையாடுமே. அதனால 50 லட்சம் தான் நம்ம வித்தோம். ஆனால் வித்தது நம்ம 1 கோடி. அப்போஸ்தலர் பேதுருக்கிட்ட போய் 50 லட்சம் தான் வித்தோம் நம்ம பேசி சொல்லணும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கின்னு முடிவெடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அனனியா போறாரு பேதுருக்கிட்ட. அனனியா போறாரு, போய் என்ன பண்றாரு, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ 3ஆம் வசனத்தை பாருங்கள். இங்க ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க வீட்டில். இந்த பேசி வச்சத பேதுருக்கெல்லாம் தெரியாது, அவங்க பேசி வச்சதுலாம். ஆனா இப்ப பேதுருக்கிட்ட வராங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, நிலத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை 3ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பேதுரு சொல்றாரு. யார்கிட்ட? அனனியா கிட்ட. ஆனா அனனியாவோ அவன் வீட்டுக்குள்ள அவன் மனைவி கிட்ட இவ்விதமாய் பேசிக் கொண்டார்கள்.
1 கோடி வித்தோம்னு நம்ம சொல்ல வேண்டாம், 50 லட்சம் தான் நம்ம வித்தோம்னு சொல்லிட்டு இந்த 50 லட்சத்தை எடுத்துட்டு போய் அவர் பாதத்தில் நான் போய் எடுத்துட்டு வச்சிடுறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா பேதுரு சரியா இவங்க என்ன செய்தாங்களோ, என்ன தப்பு பண்ணாங்களோ அதை அங்க அனனியா கிட்ட அறிவிக்கிறார். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய், சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினதென்ன. அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, ஒன்றை இங்க பாருங்கள். எங்கேயோ நடந்தது, ஆனா பேதுரு இங்க உரைக்கிறார். பேதுருக்கு எப்படி தெரியும் இது? ஏன்னா பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார், தேவ ஆவியை பெற்றிருக்கிறார். பேதுரு அங்கே நடந்ததை தேவ ஆவியானவர் பேதுருக்கு காண்பித்து விட்டார். பேசுவது நீங்கள் அல்ல, பேசுவது பரிசுத்த ஆவியானவர் என்று பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது. ஆகவே பேசுவது பேதுரு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் பேதுருடைய சரீரம் அங்கே பேதுரு சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு வாசகம் இருக்கு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன. இன்றைக்கு சாத்தான் எல்லா கிறிஸ்துவனுடைய இருதயங்களையும் பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத எண்ணங்களை, கள்ள உபதேசங்களை, கள்ள வார்த்தைகளை, நயவஞ்சகமான பாடல்களை, இவ்விதம் உலக ஆசைகளை, சிற்றின்பங்களை சாத்தான் உங்கள் இருதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அது ஊழியக்காரராக இருக்கட்டும், அது அவர் விசுவாசியா இருக்கட்டும், அல்லேலூயா, கள்ள தொடர்புகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் சாத்தான் இன்றைக்கு. ஏன் இன்றைக்கு சாத்தான் அனனியாவுடைய இருதயத்தை நிரப்பினான்? பேதுரு சொல்றாரு, பேதுருல பரிசுத்தவையான சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதே போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் உள்ளத்திலே, பாஸ்டர் உள்ளத்திலே சாத்தான் இருதயங்களிலே பொல்லாத சிந்தனைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? அனனியா உள்ளத்திலே சாத்தான் பொய்யின் ஆவியை நிரப்பினது காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. பிரியமானவரே, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினான் என்பதை குறித்து பாருங்கள். ஏன் நிரப்பினான்? எதற்காக நிரப்பினான்? வசனம் சொல்கிறது நீதிமொழியிலே 3:3, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் இருதயத்திலே பூட்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். ஹல்லேலூயா! சத்தியம் உன் இருதயத்திலே எழுதிக்கொள். அனனியாவுடைய இருதயத்திலே சத்தியம் இல்லை. என்ன வார்த்தை சத்தியம் இல்லை? மோசஸ் கிட்ட தேவன் கற்பனையை கொடுத்தார், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று ஒரு உபதேசத்தை, ஒரு கற்பனையை, ஒரு நியாயப்பிரமாணத்தை அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அந்த பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற கற்பனையை அந்த அனனியா தன் இருதயத்திலே எழுதி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! அந்த இருதயம் காலியா இருக்கிறது. அந்த இருதயத்திலே, இருதய பலகையிலே தேவனுடைய கற்பனை இல்லை, தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. அந்த இருதயம் பலகையிலே காலியா இருக்கிற அப்படின்னாலே சாத்தான் பார்த்தான், சாத்தான் அனனியாவுடைய இருதயத்தை நிரப்பினான். அங்கு உடனே அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து அவன் இவ்வளவுதான் நாங்கள் வித்தோம், 50 லட்சம் தான் நாங்கள் வித்தோம் என்று சொல்லி அங்கே வைக்கின்றான், பொய் பேசுகிறான். ஆனால் பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். ஹல்லேலூயா! இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், சரி அது அப்புறம் பேசுறேன், இப்போ இது முடிச்சிடுறேன், எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினிடத்தில், இதை மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியினிடத்திலே அனனியா பொய் சொன்னான், சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினான், பொய் சொல்லும்படியாய் நிரப்பினான். அல்லேலூயா! சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பின காரணம், இருதய பலகையிலே பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் அவனுக்குள் இல்லை. இன்றைக்கு கூட
கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே இருதய பலகையிலே தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள் இருதயம் என்னும் பலகையிலே வார்த்தைகளை எழுதி கொள்ளாமல் இருக்கிறபடினாலே இன்றைக்கு போதகர் உள்ளத்திலும் விசுவாசிகள் உள்ளத்திலும் இருதய பலகையிலே வார்த்தையை எழுதி கொள்ளவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு சாத்தான் அநேகருடைய உள்ளங்களிலே கள்ள வார்த்தைகளை புதைத்து வைக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் உங்கள் இருதயங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. சரி, பாருங்கள் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? ஏன்னாக்கா அவன் உள்ளத்திலே தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லை, தேவனுடைய சத்தியம் இல்லை. அவன் உள்ளத்திலே, அவன் இருதய பலகையிலே தேவனுடைய வார்த்தையை எழுதி கொள்ளவில்லை. ஆகவேதான் அவன் உள்ளத்திலே பலவிதமான தீய எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது. அல்லேலூயா. அதான் பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இன்றைக்கு அநேக விசுவாசிகள் உள்ளத்திலே இப்படிதான் இருக்கிறது. அனனியா உள்ளத்திலே எப்படி ஒரு கெட்ட சிந்தனை, கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருந்ததோ, அனனியாக்குள்ள இப்படி அநேக அனனியாக்கள் இன்னைக்கு சபையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சரி, அவர் சொல்றாரு பாருங்க பேதுரு, அருமையா, உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை நான் கோடி கோடியா ஸ்தோத்திரிக்கிறேன். நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். இப்ப இதையும் குறிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இப்ப பாருங்க, இப்போ 3ஆம் வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய் என்று சொல்றாரு. இப்ப 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ தேவனிடத்தில் போய் சொன்னாய். அப்போ இந்த தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய். இப்ப சொல்றாரு தேவனிடத்தில் போய் சொன்னாய். தேவன் என்னவா இருக்கிறான்னு கேட்டாக்கா, தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த தேவன் பரிசுத்தமா இருக்கிறார். அந்த பரிசுத்தமா இருக்கிற தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் தேவ ஆவியானவர். தேவன் என்ற வார்த்தையை ஒதுக்கிட்டு பரிசுத்தத்தை உள்ள நுழைச்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர். ஆக பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனிடத்தில் போய் சொன்னாய். இரண்டுமே ஒருவர் தான். பரிசுத்த ஆவி தான் தேவன், தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். இருவரும் ஒருவராக இருக்கிறபடியால தான் இங்கே வருகிறது. முதல்ல பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய். இப்ப சொல்றாரு தேவனிடத்தில் போய் சொன்னாய். சரி, பரிசுத்த ஆவியிட்ட போய் சொன்னாரு. பரிசுத்த ஆவி தான் தேவன், தேவன் தான் போய் சொன்னாரு. தேவன் எங்க பார்க்கிறாரு பிரதர்? தேவனே ஆவியா இருக்கிறார் பிரதர். தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் இங்க இருந்து கேட்பார் தேவன். இங்க இருக்கிற ஆவியா இப்படி இப்படி இங்க இருக்கிறார்ல, அங்க இருப்பாரு. 2 பேர் 3 பேர் மத்தியிலே தேவன் இருக்கிறார், அது உண்மை. 2 பேர் 3 பேர் தேவன் இருக்கிறார்னா ஆவியா இருக்கிறார், அவ்வளோ பார்ப்பாரு. ஆனா இப்போ இங்க இந்த பேதுரு பேசும்போது அனனியா கிட்ட ஆவியா நமக்கண்ணா, ஆவி வந்து பார்க்கல, இவங்க பேசுற ஆவி பார்க்கல, ஆவி வந்து கேட்கல. ஆவியானவரு இங்க நின்று தேவன் இங்க இருந்து அனனியாவையும் பேதுருவையும் பார்க்கல. தேவனிடத்தில் போய் சொன்னாய், மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். அப்ப இங்க என்ன? பேதுரு ஒரு மனுஷன் அல்ல. அப்ப என்ன? அப்ப பேதுரு மனுஷன் என்னன்னு கேட்பாங்க. சரி, பேதுரு மனுஷன் அப்ப என்ன புரிஞ்சாரு? நான் வசனம் சொல்றேன், நீங்க பாருங்க, வசனத்தின் வழியா உங்கள்கிட்ட பேசலாம். அல்லேலூயா. சரி, தேவனிடத்தில் அல்ல, மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய், பரிசுத்தாவிடத்தில் போய் சொன்னாய், இப்போ தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று பேதுரு சொல்றார். அல்லேலூயா. சரி, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏன்னா பேதுரு மேல பேதுரு இப்படி செஞ்ச உடனே பயந்துட்டாங்க ஜனங்களாம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்க பண்ணினார்கள். இதுக்கு முன்னால அந்த அனனியா செத்த உடனே அங்குள்ள வாலிபர்கள்லாம் எங்க ஊழியக்கார் பத்தியா, வளமுள்ள ஊழியக்கார், இப்படிலாம் செய்யல. இன்றைக்கு இருக்கிற வாலிபர் உள்ளத்திலே
சாத்தான் பாடல்களின் அறிவை இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து நயவஞ்சகமான அருமையான வார்த்தைகளை உள்ளே பாடல்கள் அருமையான வசனங்கள் அது உள்ளே நுழைத்து தப்பாங்குத்து மியூசிக்கு தப்பாங்குத்து பாட்டு பாடி சபையில டிக்கு 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 ஆடுறாங்க இன்னைக்கு. சரி, அது குறித்து பேச போறேன். இப்போ ஆடுறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, ஊனு பகை பண்றது. இங்க இருக்கிற வாலிபர்கள் அப்படிலாம் பண்ணல. அந்த வாலிபர்கள்லாம் பேதுருவுக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். உடனே வந்தாங்க, பயபக்தியோடு வந்தாங்க. அனனியாவுக்கிட்ட வாசனை திரவத்தை ஊத்துனான். அந்த பணத்து மேல வாசனை திரவத்தை ஊத்துனாங்க. ஏன்னா அந்த காலத்துல மரித்து போனவங்களுக்கு வாசனை திரவத்தை ஊத்துவாங்க. வாசனை திரவத்தை ஊற்றி அதை துணியால சுற்றி எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அனனியா கதை முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ். ஏன்னா இந்த அனனியா ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் போய் சொன்னான். பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொன்னாய். பரிசுத்த ஆவியும் தேவனும் ஒரே நபர். அவர்கிட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் போய் சொன்னபடினாலே மரித்து போய் விட்டான் அனனியா. நீங்களும் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பொய் பேசிக் கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு அநேக பாஸ்டர்கள், ரெவரண்ட்கள், ஐருக்கள், மிகப்பெரிய PhD பட்டம் பெற்ற போதகர்கள், அமெரிக்காவிலே படித்தவர்கள், ஆஸ்திரேலியாவில் படித்தவர்கள், லண்டனில் படித்து வந்தவர்கள் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிற மிகப்பெரிய 6000 பேர், 1,00,000 பேர் சபையை நடித்து கொண்டு வருகிற அத்தனை போதகரும் இன்னைக்கு பொய் பேசிக் கொண்டு வருகிறான். அன்றைக்கு அனனியா மரித்து போனான். நீங்களும் மரித்து போவீர்கள். எப்பொழுது? உங்கள் சரீரம் மண்ணுக்கு போன பிற்பாடு. உங்கள் ஆத்துமா கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறபடி போய் பேசுகிறவர்களும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பால் தினகரன் பொண்டாட்டிக்கெல்லாம் இரண்டாம் மரணம் நிச்சயம். பால் தினகரனுக்கெல்லாம் இரண்டாம் மரணம் நிச்சயம். மோகன் சி லாசருக்கெல்லாம் இரண்டாம் மரணம் நிச்சயம். ஏஜி சபை நடத்துகிற மோகன் பாஸ்டருக்கு இரண்டாம் மரணம் நிச்சயம். இன்றைக்கு ஒவ்வொரு பாஸ்டர், CPM பாஸ்டர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபன பாஸ்டர்கள் மொத்த பேருக்குமே இரண்டாம் மரணம் நிச்சயம். ஏன் சொன்னாக்கா, சத்தியத்தை குறித்து சத்தியமாய் பேசாமல் பொய்யின் உபதேசத்தை குறித்து இன்றைக்கு சபையிலே பேசிக்கொண்டு வருகிறபடினாலே அவர்களுக்கு இரண்டாம் மரணம் நிச்சயம். அனனியா எப்படி மரித்து போனனோ, இரண்டாம் மரணம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. போதகர்களே, பொய்யின் உபதேசங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள். இங்கே அவர்கள் அடக்கம் செய்து முடித்த பிற்பாடு 7ஆம் வசனத்திலே ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவளுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். எங்கே உள்ளே வந்தாள்? அப்போ உள்ளே வந்தாலும் எங்க இருக்கிறாங்க? இது எங்க நடக்குது? சாலமோன் மண்டபத்தில் நடக்குது இந்த விஷயங்கள், இந்த காரியங்கள். சரி, 8ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆமையா, இவ்வளவுதான் வித்தோம், நாங்க இவ்வளவுதான் வித்தோம் ஐயா. ஏன்னா புருஷன் செத்துட்டாரு, அடக்கம் பண்ண போயிட்டாங்க, இப்படி போய் பேசுறாரு. இந்த நிகழ்ச்சிலாம் அவளுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? மனைவிக்கு தெரியல. அவ பேர் என்னது? சப்ரீலாளுக்கு தெரியல. இப்படி போய் பேசுறா. ஆமாயா, நாங்க இவ்வளவுதான் வித்தோம் ஐயா, 50 லட்சம் தான் வித்தோம். வித்தது நம்ம 1 கோடி. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். வித்தது நம்ம 1 கோடி, 50 லட்சம் தான் வித்தோம் ஐயா. ஆமாயா, இவளும் போய் பேசுறா. இப்ப இவகிட்டையும் சாத்தான் என்ன பண்றான்? பொய்யின் ஆவியை நிரப்பினான். சாத்தான் பேதுரு சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ இவளுக்கும் சாத்தான் இருதயத்தை நிரப்பிவிட்டான். இப்போ 2 பேருக்குமே சாத்தான் அவள் இருதயத்தை நிரப்பி விட்டான். ஏனென்று சொன்னால் அவர்கள் நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிற போல இருதயத்தில் இருக்கிற பலகையிலே தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் எழுதி கொள்ளவில்லை. என்னவென்று? பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற உபதேசத்தை இருதய பலகைகளை எழுதவில்லை. இருதய பலகை காலியா இருக்கிறது. ஆகவே தான் சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பி விட்டான். இன்றைக்கு அநேகர், சரி இருக்கட்டும், இப்ப நான் ஸ்டாப் பண்றேன். உடனே பேதுரு 9ஆம் வசனம், அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய ஆவியை
ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். 2 தேவனிடத்தில் போய் சொன்னாய். இப்ப 3 கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவி தேவனிடத்தில், கர்த்தருடைய ஆவி கிட்ட. பாருங்க, பரிசுத்த ஆவியார்னா பரிசுத்த ஆவி யாருனாக்கா அதுதான் தேவ ஆவியானவர். இப்ப தேவனிடத்தில் போய் சொன்னாய். இப்ப தேவன் யாருனாக்கா அந்த தேவன் தான் கர்த்தருடைய ஆவியானவர். இது 3மே ஒரு நபரை தான் குறிக்கிறது. ஆனா வசனங்கள் வாரி மாறி வருகிறது. தேடி வாசியுங்கள், தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுகும் ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் புத்தகத்திலே, கர்த்தராகிய தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தாரா. எப்படி செய்தார் என்று நீங்க வாசித்து பாருங்கள், தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி செய்யணும். கர்த்தராகிய தம்மை தேடும்படிக்கு ஏன் அப்படி செய்யணும் என்பதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆகவே இங்கே கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். சரி, பரிசுத்த ஆவி தேவனிடத்தில் போய் சொன்னாய், கர்த்தருடைய ஆவி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கர்த்தருடைய ஆவியானவர், தேவனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? ஹல்லேலூயா. சாத்தான் அவங்க இருதயத்தை நிரப்பி விட்டான். இப்ப போய் பேசினது பேதுரு கிட்ட இல்ல, தேவன்கிட்ட போய் பேசிட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட போய் பேசிட்டாங்க. நீங்க வாசிக்க போனால் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தரோ ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ 1 தீமோத்தேயு 3:14 சொல்கிறது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டார். ஆவியா போயிட்டாருங்க அவரு. இப்போ இயேசுநாதர் இருக்கிறல்ல, பரிசுத்த ஆவியா மாறிட்டாரு. என்ன மாறிட்டாரு? பரிசுத்த ஆவியா மாறிட்டாரு. அவரு ஏதோ இங்க தொங்கி நிற்கிறாரு, அவரு பரிசுத்தாவே அங்கங்க தொங்கி நிற்கிறார். பரிசுத்தாவி தேவனிடத்தில் போய் சொன்னாய், பரிசுத்தாவினிடத்தில் சொன்னாய், பரிசுத்தாவினிடத்தில் போய் சொன்னாய், கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் போய் சொன்னாய். ஹல்லேலூயா. ஆக மொத்தத்துல தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவி கிட்ட போய் சொன்னாய். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஷார்ட்டா, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரிடம் போய் சொல்லிட்டாங்க 2 பேருமே, அனனியாவும் அவனோட மனைவியும். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? அங்க இங்க இல்லைங்க, பேதுருக்குள்ள இருக்கிறார். பேதுருடைய சரீரம் ஒரு திரையா இருக்கிறது. நீங்கள் வேதத்தை பாருங்கள், வசனத்தை பாருங்கள். ஏசாயா 45:15 பாருங்கள். நீர் 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 மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற, என்னத்த மறைத்து கொண்டிருக்கிற ஒரு திரை. பேதுருடைய சரீரம் ஒரு திரை. பேதுருடைய சரீரம் மறைத்து கொண்டிருக்கிறது தேவனை. பேதுருக்குள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் பேசுவது பேதுரு இல்ல, மனுஷங்கிட்ட இல்ல. ஆனா பேசுறது ரொம்ப மனுஷன், பார்க்கறது ரொம்ப மனுஷன். உங்களை கண் பார்வையில பேதுரு ஒரு மனுஷனாய் தெரிகிறது. ஆனால் தேவன் திரைமறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர், தேவனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருடைய சரீரத்துக்குள்ள இருந்து அவர்கள் செய்கிற வீட்டிலே செய்த ஒருமனப்பட்டு செய்த அந்த காரியத்தை இங்கிருந்தே பேதுருடைய சரீரத்திலிருந்து பார்க்கிறாரு. பேதுருக்கிட்ட போட்டு காமிச்சிட்டார், பாருங்க இது மாதிரி பண்றாங்க, உடனே நீ வந்தா கை மாதிரி பேசு. அதனால தான் பேதுரு பேசுறாரு, சொல்றாரு மனுஷங்கிட்ட இல்ல அப்படின்னு. டே நீ என்ன மனுஷனா பாக்குற, என்கிட்ட இல்ல, எனக்குள் இருக்கிற தேவன்கிட்ட போய் சொல்லுகிறாய். திரைமறைக்கப்பட்டிருக்கிறது சரீரம். ஆக தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஊழியக்கார சொல்லி இருக்கிறாங்களே, அங்கே இயேசு வாழ்ந்த காலத்திலே, பேதுரு வாழ்ந்த காலத்திலே வேத சாஸ்திரிகள் இருந்தார்கள், பண்டிதர்கள் இருந்தார்கள். அங்குள்ள வேதத்தை இப்போ நிக்கோதேமுன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வேதத்துல நிக்கோதேமு அவன் யாரு? இஸ்ரவேலிலே ஒரு ஊழியக்காரன். அந்த இஸ்ரவேலில ஊழியக்காரன் இருந்தார் நிக்கோதேமு, அந்த நிக்கோதேமு ஊழியக்காரன். அப்போ நிக்கோதேமு ஒரு ஊழியக்காரன் இஸ்ரவேலில சொன்னான். இப்போ இந்த நிக்கோதேமை போல இன்றைக்கு இப்போ நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நிக்கோதேமை போல அநேக பாஸ்டர்கள் இருக்கிறார்கள். நிக்கோதேமை போல அநேக CSI ஐயர்கள் இருக்கிறார்கள். நிக்கோதேமை போல கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற சாமியார்கள் இருக்கிறார்கள், பிஷப்புகள் இருக்கிறார்கள்,
போப்பு ஆண்டவர் இருக்கிறார், போப்பாண்டவர் இருக்கிறாரு. இப்போ இவர்களிடத்திலே தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறாரா? தேவன் வாசம் செய்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறாரா? இவர்கள் அத்தனை பேருமே PhD பட்டம் பெற்று, ரெவரண்ட் என்ற பட்டம் பெற்று இன்னைக்கு குச்சை வச்சு நிற்கிறான், ஒரு தொப்பியை வச்சு நிற்கிறான். பெந்தகோஸ்தாலுங்க ஒரு கோட்டை போட்டு, என்ன மாதிரி கோட்டை போட்டுக்கணும், இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும், பணக்கார பாஸ்டராக இருக்கிறான். இன்னைக்கு ஜான் ஜெபராஜ்லாம் இருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஜான் ஜெபராஜ் யாருன்னு தெரியாது, நான் சொல்றேன். ஜான் ஜெபராஜ்லாம் இருக்கிறாரு, அருமையான பாடலை பாடுகிறார், பாடல் நம்ம பாடுறாரு, டான்ஸ் தப்பாங்குத்து ஆடுறாரு. இவர்களிடத்திலே தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வாசம் செய்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். வாசம் செய்கிறாரா? வாசம் செய்கிறாரா? விசுவாசிகளே, வணங்கா கவுத்துள்ள ஜனங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, தயவு செய்து கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 3:11, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சாத்தானின் பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதென்ன? கள்ள உபதேசத்தை நிரப்பினதென்ன? அந்த கள்ள உபதேசத்தை நீங்களே கேட்டுக்கொண்டு வருகிறீர்களே, நிரப்பினதென்ன? இன்னைக்கு ரெவரண்ட் இருக்கிறான். ரெவரண்ட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? இங்க பேதுருக்குள்ள இருந்தாரு. பேதுருக்குள்ள இருக்கிற அப்படின்னாலே அங்கே நடந்ததை குறித்து பேதுரு சொல்றாரு. இன்றைக்கு எத்தனை பாஸ்டங்க கிட்ட, எத்தனை விசுவாசிங்க, ஒரு பொய்யா 2 பொய்யா 6 கணக்கான பொய்களே இன்றைக்கு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு வராங்களே. ஒரு பாஸ்டராவது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சகோதரியே, மேரி சகோதரியே, எஸ்தர் சகோதரியே, ரீட்டா சகோதரியே, ஏன் கர்த்தர்கிட்ட இது மாதிரி பொய் சொல்ற? இது மாதிரி நடந்தது யாரா சொல்லியிருக்கிறாங்களா? இதுல வர ஜான் ஜெபராஜ் சொல்றாரு, அடுத்த முறை பாருங்க, பேதுருடைய நிழல்பட்ட சுகமானது போல ஏன் நிழல்பட்ட சுகம் அவங்க சொன்னாரு. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இல்லை, அந்த மனுஷன் சாவர வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை. இங்க பேதுருக்குள்ள தேவ ஆவியானவர் திரைமறைக்கப்பட்டு வாசம் செய்தார். அல்லேலூயா. ஆகவே நிழல்பட்ட சுகமானது பேதுரு நிழல் அல்ல, பேதுரு நிழலும் தேவ ஆவியானவர் நிழல் அங்க பட்டிருக்கிறபடினாலே அந்த நிழல் பேதுருடைய நிழல், தேவ ஆவியின் நிழல் பட்டு சுகமானார்கள். ஆகவே தான் பேதுரு இப்படி பேசுறாரு. இன்றைக்கு பேதுருக்குள்ள தேவ ஆவியானவர், தேவனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்தார். இன்றைக்கு இருக்கிற ரெவரண்ட் மத்தியிலே, போதகர் மத்தியிலே, ஐயர்கள் மத்தியிலே, போப்பாண்டவர், பிஷப்புகள் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறாரா? பேதுருக்குள் இருந்தவர். ஐயா, அது அந்த காலத்தில் நடந்ததையா, இந்த காலத்தில் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். நிறைய பேர் சொல்லுவான். அவனா யாருனாக்கா ரியல் சாத்தானின் பிள்ளைகள். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அன்றைக்கு பேதுருக்குள் வாசம் செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கும் அநேக பேதுருக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளும் அதே தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், தேவனானவர் நிச்சயமாக வாசம் செய்வார். உண்மையை கூறுகிறேன் உங்களிடத்திலே. இதை குறித்து எந்த ஒரு பாஸ்டரும், எந்த ஒரு ஸ்தாபன பாஸ்டர்கள் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அமெரிக்காவிலே 1965 ஆண்டுகளுக்கு முன்பாக வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகரிடத்திலே தேவன் பரிபூர்ணமாய் வாசம் செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். இதை குறித்து யாருமே பேச மாட்டான். ஸ்தாபனத்தில் பாசம் எவனையுமே பேச மாட்டான். இதை குறித்து அவரை குறிச்சியே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கள்ள போதகர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவருடைய சரித்திர புத்தகங்களை வாசித்து பாருங்கள். இன்னைக்கு யூடியூபிலே போட்டு பாருங்கள், வில்லியம் மரியன் பெர்னாம் அற்புதங்கள் என்று போட்டு பாருங்கள், செய்தி என்று போட்டு பாருங்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய தேவனுடைய செய்தி இருக்கிறது. அந்த மனுஷன்கிட்ட தான் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கிட்ட தான் கடைசியா இருந்தது. அவர் மரித்து போன பிற்பாடு இன்றைக்கு யாருக்கிட்டுமே இது வரைக்கும் இல்லை. ஆனா பிரசங்கம் பண்றாங்க, அநேகர் செய்தியில் அறிவிக்கிறாங்க. சரி, ஓகே, அது போட்டோம். ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்றது உண்மைங்க, உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் பேசல. நான் படிச்சதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நீங்களும் படிச்சு பாருங்க. எங்க உங்களுக்கு சொல்லி தப்புல, பைபிளையே படிக்கிறது இல்லை, அப்புறம் எங்க அங்கெல்லாம் போறீங்க என்று. சரி, நீங்க பைபிள் படிக்கலன்னா கூட சரி, அவரை குறிச்சு பேசுறான போதகர்கள் சுத்தமா பேசுறது இல்லை. புரியுதுங்களா? அப்படியா, அப்ப இந்த பிரதர் அந்த சோம்சாலா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நான் கவலைப்படல. உண்மையை கூறுகிறேன், நான் படித்ததை உங்களிடத்தில் கூறுகிறேன். அவர் சத்தியத்தை படித்து பாருங்கள், அவர் வார்த்தையை படித்து பாருங்கள். டைம் கிடைக்கும் பொழுது யூடியூப்ல நெட்ல போட்டு பாருங்க.
இது உண்மை. அந்த போதகர் வில்லியம் மரியன் பிரணாம் கிட்ட பரிபூர்ணமா தேவனானவர் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்தார். 5 மரித்து போன பிணங்களை எழுப்பியிருக்கிறார். அநேக குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி இருக்கிறார். எப்படி இயேசுநாதர் அந்த சமரியா ஸ்திரீகிட்ட பேசினாரோ அப்படி அநேக காரியங்களை அந்த வில்லியம் மரியன் பிரணாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனுஷர் அவர் செய்தார் என்று சரித்திரங்கள் கூறுகிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி, ஓகே, நீங்க நம்ப எனக்கு என்ன நம்பல, நீங்களாம் நரகத்துக்கு தான் போகணும்னு தலையெழுத்து இருந்தாக்கா நிச்சயமா 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல மொத்த கிறிஸ்தவ மொத்தம் ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து எல்லாம் அங்க போறீங்க. நான் சொல்றதை கேட்கிறேன்னா சரி, ஓகே, இருக்கட்டும். ஆக இந்த பேதுருவிடத்திலே தேவ ஆவியானவர் திரைமறைக்கப்பட்டு வாசம் செய்தார். இன்றைக்கு எப்படி அனனியாக்குள்ளவும் அனனியா மனைவிக்குள்ளவும் சாத்தான் அவங்களுடைய இருதயத்தை நிரப்பினானோ, இன்றைக்கு அதே சாத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உள்ளத்திலே பொல்லாத உபதேசங்களும் பொய்யான காரியத்தையும் பலவிதமான தீய எண்ணங்களையும் அவர்கள் இருதயத்திலே நிரப்பிக் கொண்டு வருகிறான். காரணம் என்னவென்று பார்க்க போனால், இன்றைக்கு அநேகர் இருதய பலகையிலே தேவனுடைய உபதேசத்தை எழுதி கொள்ளவில்லை. ஃபார் உதாரணமாக உங்களுக்கு சொல்ற சின்ன இதை யூடியூப்ல அநேக முறை நான் பேசுவதுதான். உதாரணமா சொல்றேன், இருதயத்திலே இந்த சத்தியத்தை சும்மா 2-3 சொல்றேன். இந்த சத்தியத்தை இருதய பலகையிலே எழுதவில்லை. என்னவென்று, புருஷனுடைய ஆடைகளை ஸ்திரீகள் தரிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. அதை எழுதவில்லை. அப்போஸ்தலர் 2:38 பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றாரு. பேதுரு யாரு? தேவ ஆவி பெற்றவர். பேதுரு திரைமறைக்கப்பட்டு தேவன் வாசம் செய்தவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை உங்கள் இருதய பலகையிலே எழுதவில்லை. இப்படியாக தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை உங்கள் இருதய பலகையில் எழுதவில்லை. இப்படியாக அநேக காரியங்களை சொல்லலாம். வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் இருதய பலகையில் எழுதவில்லை. இருதய பலகை காலியா இருக்கிறது. ஆகவே சாத்தானவன் உங்கள் இருதயங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறான். பொல்லாத உபதேசங்களை, பொல்லாத காரியங்களை, தீய எண்ணங்களை, தீய காரியங்களை. சகோதர சிநேகம் இல்ல, உனக்கு உள்ள சகோதர சிநேகம் இல்ல. அது சாத்தான் நிரப்பினான். மனவாட்டிகளே, சாத்தான் நிரப்பிக் கொண்டு வருகிறான். சகோதர சிநேகம் இல்லாதபடி, அன்பு இல்லாதபடி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டு வருகிறான். சாத்தான். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய காலத்திலே தேவனுடைய பார்வையிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பொய் சொல்லாமல் இருக்க பாருங்கள். பொய் பேசுகிறவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை பங்கடைவார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆகவே உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இருதய பலகையிலே தேவனுடைய வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. God bless you. பிரியமானவர்களே, கடைசியாக சொல்றேன், இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தாபன பாஸ்டர்கள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க சொன்னாக்கா அவங்கிட்ட தேவ ஆவியானவர் இல்லை. இதுதான் உண்மை. மீன் பிடிக்கிறவன் சாதாரண ஒரு மனுஷன். பேதுரு எங்கேயும் பைபிள் காலேஜ் படிக்கல. பைபிள் காலேஜ் படிக்காத, மீன்பிடி அறிவு இல்லாத, புத்தி இல்லாத, படிப்பு அறிவு இல்லாத, வாசனை இல்லாத அந்த மீனவனிடத்திலே தேவன் முழுமையாய் வாசம் செய்தார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் வாசம் செய்தார். அவர் சொன்னார், மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் இருக்கிறார் பொய் சொன்னார். ஏன்னா தேவன் பேதுருக்குள் இருந்து பேசிக் கொண்டு வருகிறார். அந்த ஆவியை, தேவனுடைய ஆவியை நீங்களும் போதகர்களே நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. விசுவாசிகளே நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. God bless you. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். God bless you.